இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸோ நீங்கள் தயாரிப்பாளர் மாறுங்கிற ரீசன் என்ன? பணம் எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு இந்த பழைய காலத்து பாடல்கள் தாங்க ரொம்ப பிடிக்கும். இந்த கேபி சுந்தரம் பாடல்லாம் நம்ம பாடினா நல்லா இருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கேட்கவும் நல்லா இருக்குமே. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. படிச்சிருப்பீங்க படத்துல? சீனா ஒரு 4-5 சீன் இருக்கு. பட் அவ்வளவுதான் இருக்கு சீனா. அந்த குறிப்பிட்ட அந்த டேக்ல 84 டேக் ஆப்வியஸா 84 சிகரெட் அடிச்சிருக்கேன். அவர் சொல்றதை கேட்கறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, டைலாக்கும் பேசணும், தண்ணியும் வர வைக்கணும். இந்த மாதிரி 2-3 இடங்கள்ல அந்த மாதிரி ஷாட் வச்சிருக்கீங்க. அது எதனால? இந்த கேள்விக்காக தான் உண்மையிலே அதுதான். பாய்ஸ் கிட்ட யூஸ்வலா வந்துட்டு ஒரு ஃப்ளர்ட்டி பிஹேவியர் எப்பயுமே இருக்கும். தன்னே 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 தன்னை நானே தன்னை தானே 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 நன்னே தன்னே. ஆசுரக்காரங்களுக்கும் தவில்காரங்களுக்கும் கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ இவங்க வந்து பி அப்படின்னாங்க, அவங்க பி பி அப்படின்வாங்க அப்படின்வாங்க. சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். நான் மா பாண்டியராஜன். நல்ல பேரே வாங்க வேண்டும் பிள்ளைகளே படம் வந்து விமர்சன ரீதியாக நல்ல பேரை வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட டீம் கூட தான் நீங்கள் நம்ம இருக்கோம். ஸோ முதல்ல நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான பாடகர், இசையமைப்பாளர், இன்றைய தயாரிப்பாளர், நாளைய நடிகர், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பிரதீப் குமார் சார் நம்ம கூட இருக்காங்க. அதே மாதிரி இயக்குனர். ஸோ வந்து அந்த இந்த முதல் படத்துலையும் தேட்டரை வச்சு ஒரு சீன்ஸ் நிறைய எடுத்திருப்பாரு. இந்த படத்துலையும் தேட்டர் வந்து ஒரு மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ தேட்டர் தான் அவருக்கு ரொம்ப வசதி அப்படிங்கிறனால ஸோ வந்து இந்த படத்தையும் அப்படி கொடுத்துருக்காரு. ஸோ பிரசாத் ராமர் சார் நம்ம கூட இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் பிரீத்தி இருக்காங்க. ஹீரோவா அறிமுகமாகிற செந்தூர் பாண்டியன் இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு தயாரிப்பாளரா, ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பாடகராக, ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து ப்ரொடியூசராக மாறினாங்கன்னு தெரியாது. ஏன்னா வந்து ஒரு பெரிய சம்பளம் வாங்க நடிகர் தயாரிப்பாளராக மாறுவார், பெரிய இயக்குனர் தயாரிப்பாளராக மாறுவார். ஸோ நீங்கள் தயாரிப்பாளர் மாறுங்கிற ரீசன் என்ன? பணம் எங்கிருந்து வந்துச்சு? டைரக்டா கேட்டேன். இல்ல, எனக்கு வந்து எங்க பரம்பரை சொத்து நிறைய இருக்கு. என்ன எல்லாம் கேட்கிறீங்க? எத்தனை ஏக்கரை வித்து இந்த படத்தை எடுத்தீங்க? இல்ல பரம்பரை சொத்து வந்து இசை. ஆமா, அந்த இசை அவருக்கே இந்த ஆன்சர் தெரியல. நான் ரொம்ப சுத்தாம, நான் அந்த மாதிரிலாம் ப்ரொடியூசர் கிடையாதுங்க. நாங்க வந்து ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் ஆரம்பிச்சோம். எனக்கு ஆக்சுவலா ப்ரொடியூசர்ன்ற டைட்டிலே இன்னும் ப்ரொடியூசரா அந்த மாதிரி எனக்கு ரியலைஸ் ஆனதே நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அங்கே வந்து சர்டிஃபிகேட் வாங்க போனேன். நான் ரெஜிஸ்டர்லாம் பண்ணும்போது கூட எனக்கு அந்த ரியலைசேஷன் வரல. சர்டிஃபிகேட் நான் வாங்க போன போது ப்ரொடியூசர் வந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. நான் தாங்க ப்ரொடியூசர் அப்படின்னேன். அப்போதான் வந்து உங்க வாயாலே நீங்க ப்ரொடியூசர் சொல்லும் போது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. அதனால ப்ரொடியூசருங்கிறது ஒரு டைட்டில் எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து இதே மாதிரியான படங்கள், இல்லை நண்பர்களோட படங்கள் இல்ல, நானே ஒரு நண்பர்ன்றதுனால இந்த படம் பண்ணல. ஆக்சுவலா அது ரீசனே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இதை பார்த்தேன் வரணும். அண்ட் எனக்கு எப்பயுமே வந்து ஒரு நம்ம இதை வந்து ரிலீஸ் பண்ணணும், இதை நம்ம மக்கள்கிட்ட காட்டணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா என்னால எனக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவேன். இது வந்து எப்படியாவது நம்ம பண்ணி முடிச்சிடணும், இதை வெளியில கொண்டு வரணுன்ற ஒரு ஏர்ஜ் இருக்கும். எனக்கு இருக்கிற ஏர்ஜ்ன்றதை விட அந்த அந்த விஷயம், அந்த வாட் எவர் இட் இஸ், ஒரு சாங்காவோ இல்லை ஒரு கதையாவோ எது இருந்தாலுமே அது என்னை வந்து போட்டு புஷ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் என்ன பண்ணிச்சுன்னு சொல்கிறேன். ஓகே, சூப்பர். அடுத்து ஹீரோ கிட்ட கேட்கலாம். ஏன்னா வந்து நம்ம தான் படத்தோட லீட் ரோல் அப்படிங்கிறது இருந்தாலுமே, ஆனால் படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளை திட்டிகிட்டு தான் இருப்பாங்கங்கிறது கதை கேட்கும் போதும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நடிக்கும் போதும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை எடுத்து நடிக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான தாட்ஸ் போச்சு? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு கதை தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சுத்தமாக தெரியாது. ஆனால் என்னோட கேரக்டர் என்ன, அவனோட பின்புலம் என்ன, அவன் எதனால இப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறான், அவனோட வீடு எங்கே இருக்குது, ஸோ
ஸோ அவன் மதுரையில் இருந்திருப்பான். அப்புறம் ஒரு கொஞ்சம் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால அவன் அவுட்டரில் போய் ஸ்டே பண்ணியிருப்பான். அவனா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க, அதனால அவன் டெய்லி இங்கே வருவான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கை வச்சு தான் ஊர் சுற்ற, இந்த மாதிரி அவனோட பேக் ஸ்டோரி எனக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேருந்து அடுத்து என்ன நடக்கும் ஒரு சின்ன ஒரு சீன் மட்டும்தான் சொல்லி அதுதான் நாங்கள் ப்ராக்டிஸ் இது ட்ரைனிங்கில் ரிஹர்சலில் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஷூட்டு போகும்போது தான் அவங்க எனக்கு அங்கே அப்பப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க முதல்ல எனக்கு சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படிதான் நான் அப்ரோச் பண்ண போறேன். எனக்கும் அதுதான் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்போ கேட்டுட்டு அதுக்கான விஷயத்த பண்ணும்போது அண்ட் படத்தில் வந்து எனக்கு ஹீரோன்னு சாரு வந்து என்கிட்ட சொன்னதே கிடையாது, ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. எனக்கும் அது தெரியாது, பாதி ஷூட்டில் எனக்கு தெரியாது. ஒரு நாள் தேட்டரில் ஒரு முக்கியமான சீன் இருக்கும் போது தான் என்னை தனியாக கூப்பிட்டு நீ தான்டா ஹீரோ, போய் அந்த பொண்ணை தேட்டருக்கு கூப்பிட்டு போ அப்படின்னா. இன்னும் சார் சொல்கிறீங்க, அந்த மாதிரி நான் ஷாக்காக தான் பார்த்தேன். ஸோ அது டோட்டலாக வேற எக்ஸ்பீரியன்ஸ். ஷூட்டில் இருக்கும்போது அப்போ என் கேரக்டர் நான் அவங்க கொடுத்த இன்புட்டில் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்ததை கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டோம். பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் நான் வெளியே இருந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆச்சு. எனக்கே என் மேலே கோவம் வந்துச்சு. ஸோ அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நேற்று எங்கள் வீட்டில் பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து சிரிச்சுட்டு ஆமாம்மா கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் தான் ரியாக்ஷன் இருந்துச்சு. ஸோ அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா வந்து நீங்கள் வந்து அதாவது அரசி கேரக்டர் வந்து ரவி கேரக்டர் பேசுகிற அந்த டயலாக்ஸ் தான் படத்தோட மெயின் பார்ட்னே சொல்லலாம். நீங்கள் பேசுறதுல அவர் அப்சர்வ் பண்ணிட்டு தான் வந்து அவர் சேஞ்ச் ஆகுறாருன்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட டைலாக் வந்து எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. எத்தனை பேர் இது வெளியே பேசியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட மிக முக்கியமான வசனங்களை வந்து உங்களோட வார்த்தைகளாக வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? ஸோ அரசி பற்றி படிக்கும்போது, பை ரைட்டிங்கில் படிக்கும்போது அரசி கிட்ட ஒரு குவாலிட்டி நான் பார்த்தேன், என்கிட்ட அந்த டிஃப்ரென்சஸ் நான் பார்த்தேன். பர்சனலாக எனக்கும் அரசிக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஸோ என்ன பர்சனலாக இந்த மாதிரி நான் அன்னைக்கு மீட் பண்ண பையனோட வெளியே போவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நான் போக மாட்டேன். நான் வந்து மீட் பண்ணுறதுக்கே ஃபர்ஸ்ட் போக மாட்டேன். அண்ட் அரசி வந்து எந்த விதமான ஒரு ஜட்மெண்டல் தாட்டுமே அவளுக்கு கிடையாது. அண்ட் அவள் வழியில் என்ன வந்தாலும் ஷீ நோஸ் ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். அது ஓவர் கான்ஃபிடென்ஸாலாம் இல்லை, ஷீ இஸ் பேசிக்லி கான்ஃபிடென்ட். ஐ திங்க் அவளோட அப்ரிங்கிங்காக இருக்கட்டும், அவள் லைஃப்பில் பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், அந்த மொமெண்ட்டில் அவள் லைஃப்பில் நடக்கிற அந்த படத்தில் காட்டினதை தவிர அவள் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த விஷயத்தினால அங்கிருந்து தான் அவள் பேசின விஷயங்கள் எல்லாமே வருது. ஸோ அவள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மென்ன்ற பார்ட் வந்து கிடையவே கிடையாது. The men she was exposed to, not great men. ஃபாதர் கிடையாது. ஃபர்ஸ்ட் வெளியே கூப்பிட்டு போன பையனும் வந்து he misbehaved. ரெண்டாவது பையனும் he misbehaved. ஸோ அதுக்காக அவன் மென்னை ஹேட்டே பண்ணல. She still did not give up on a man and she still went ahead with it. அதனால ஒரு அவர்ஷன் அவளுக்கு கிரியேட் ஆகல, ஆம்பளைங்களே இப்படிதான் அந்த மாதிரி ஒரு தாட்லாம் அவளுக்கு வரல. She took care of herself as well as him. She என்ன சொல்றது, அவனுக்கு அட்வைஸ் பண்ணாத this is what you're putting us through, like hey கொஞ்சம் பக்கத்துல பாரு மேன், லைக் இதுதான் நீ அடுத்தவங்களை நீ பண்றன்றத அந்த சிச்சுவேஷன்ல சொல்லணுன்றதுனால சொல்லல. she just told him throughout a day. நினைச்சிருந்தா ஒரு மொமெண்ட்ல அந்த என்ன வலிக்குதான்னு கேட்காமலே இருந்திருக்கலாம். but she's a very compassionate girl, I think. she went and asked him, no for real. நான் கேட்டேன், நான் ரைட் படிக்கும்போது எதுக்கு அவ வலிக்குதான்னு கேட்கணும், வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் he had, தப்பு பண்ணிட்டு அவனுக்கு எதுக்கு வலிக்குதான்னு கேட்கணும், சாரி எல்லாம் கேட்கணும். He said, no, that's Arasi. And I understood, yes, that is Arasi. So, அது பேசும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, I was able to see myself also there. It gave me a new experience, a new perspective for me as a person. ஏன்னா I have a behavior where when something goes extremely wrong, I either take a break from it, or once I calm down, I'll go and deal it. While going through, I'll not deal it. But Arasi, she is very matured for her age, and she handled the people around her, handled that moment and the whole situation. It was her birthday also. அவ வந்து அதை வந்து பேடான டே ஆக்கிக்கல. she also end of the day she said, I had the best birthday. she had என்ன சொல்றது, she saw life as it is. I think it's such a beautiful perspective of showing a woman. ஒரு பொண்ணு அப்படி காட்டினது வந்து I feel very thank you for that first. and எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அது பண்ணும்போது. I think women who watches Arasi would also feel the same. ஹீரோ கேரக்டரே வந்து இந்த மாதிரியான சில கிரேஷியல் பார்க்கிங்காக இருக்கட்டும், லவ்வர் படமாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி எவ்வளோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த கேரக்டர் பட்டியலும் நீங்கள் எழுதுனதை சொல்லுங்கள். ஏன்னா வந்து 1% கூட பொதுநலமாக யோசிக்காத ஆள், எல்லாமே சுயநலமாக தான் யோசிப்பார் இவர்.
ஆரம்பத்துல இருந்து இப்போ கூட அவனே கேட்பாங்க, இது பைக்குக்காக தானே அவனையும் கூட்டு சுத்திட்டு இருக்குன்னு அந்த டைலாக் இருக்கட்டும். நைட்டு போய் சாப்பிட்டு போய் உட்காருவாரு, அவங்க அம்மா கூட பார்த்து பேச மாட்டாரு, அவங்க அம்மா போட்டுமா கேட்பாங்க, இந்த ஒரு ஆம்லேட் தான் இருக்கா, கருவாடு இல்லை, அவருக்கு மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். இது கேரக்டர் எழுதுறது எவ்வளோ இது ஈஸியா இருந்ததா இல்லை சேலஞ்சிங்கா இருந்ததா? இல்லை, எழுதுறது வந்து இந்த கேரக்டர் பர்டிகுலர்லி வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் விஷயமா நான் அதை பார்க்கல, ஒரு சிங்குலர் ஃபோர்ஸா அதை பார்க்கல. பல ஆண்களோட பல தன்மைகளை தான் அதுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுல அதிகமா நோட்டீஸ் பண்ணப்படுறது அந்த அக்ரஸிவ் மென் பிஹேவியர் தான் நோட்டீஸ் பண்ணப்படுது. அதை தாண்டியும் ஒரு இல்ல, நீங்க அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எடுத்து பாத்தீங்கன்னா, என்னதான் தெரியாத பொண்ணா இருந்தாலும் காண்டம்ல வாங்கிட்டு போறான், இனோஸ் அபவுட் சேஃப்டி, ரைட்? இப்படி நான் யோசிக்கல. சரி, He knows about sex. That's how it's been justified, is it? No, I'm not justifying. I'm not saying it's a singular thing alone. அந்த இங்க வெளியில அதை கன்சியூம் பண்றப்ப அது ரொம்ப சிங்குலரா சுயநலம் மட்டுமே பார்க்கப்படுது. அவன் வாழ்ந்த சூழ்நிலை ஒன்றுன்றதை நாங்க அதுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரியான சூழ்நிலையில வாழ்ந்துருக்கிறா, ஒரு நகரத்தோட புறநகர்ல வாழ்ற ஒருத்தன், தனக்குரிய தேவைகளை தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் பைக் இருக்கு, தனக்கு பைக் இல்லை. ஸோ தான் நினைச்சத சாப்பிட்றது கூட அவனுக்கு வீட்லயே இல்லைன்றாங்க. இது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புல இருந்து வர்ற ஒருத்தனோட வெளிப்பாடாக தான் இந்த விஷயத்த பாக்குறான். அவனை பர்டிகுலரா அவனை மட்டும் கார்னர் பண்ணி அவன் தப்பு அப்படின்னு சொல்றதுல வந்து எனக்குமே உடன்பாடு இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் அது பின்னாடி அந்த கேரக்டர் கட்டமைப்பு பின்னாடி நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரிதான் எல்லா கேரக்டருக்குமே இருக்கு. சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய ஒவ்வொரு கேரக்டருக்குமே இந்த கதையில இருக்கு. அவங்க பேசுறதன் மூலமா, அவங்க கேஷுவலா பேசுற டயலாக் மூலமாவே நம்ம அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒவ்வொரு டயலாகும் அவங்க பேசுறத பார்த்தாலே அவங்க எங்க இருந்து அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள வருதுன்றது வந்து புரியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த கேரக்டர் எல்லா கேரக்டருமே டிசைன் பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே அவர் வந்து அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்க ஐ மீன் பேக்ரவுண்ட் இன் த சென்ஸ் அவங்க எந்த ஒரு எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான அவங்க அம்மா அப்பா பேர்ல இருந்து ஐ திங்க் எல்லாமே தே ஹேட் அ பேக் ஸ்டோரி. பட் அதெல்லாம் நாங்க படத்துல சொல்லி போர் அடிக்கல. இவர் யாருன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. நமக்கு அவங்க பேசுறத வச்சே நமக்கு அதை நம்மளால புரிஞ்சுக்கணும். பூர்விகால வேலை செய்யற மாலிகா இருக்கட்டும், இல்ல விவேக் நாகராஜா இருக்கட்டும், அவங்க இது பண்றது பாத்தீங்கன்னா விவேக் பூர்விகால வேலை செய்யுது. ஸோ அவங்க ஒருத்தருடைய பேசுறது, அவங்க இன்டராக்ட் பண்றதை வச்சு நம்மளால நிறைய விஷயங்களை டீப்பா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் நிறைய தரம் படத்தை பார்த்துருந்தாலும் தியேட்டர்ல நான் பார்க்கும்போது ஜனங்க வந்து வேற இடத்துக்கு ரியாக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இது இந்த கேரக்டரோட அவங்க கனெக்ட் ஆறாங்க அப்படின்றது புரிய வருது. ஏன்னா நம்ம எப்பயுமே நான் பார்த்த நிறைய சினிமாக்கள்ல வந்து நமக்கு வந்து உன்னை காட்டுறாங்க, உன்னை காட்டிட்டு இது இப்படிதான், இவன் பாருங்க இவன் நல்லவனா இருக்கான், இது கெட்டவனா இருக்கான் அப்படின்ற ஆங்கிள் இதில் இந்த படத்துல எனக்கு தெரியல. ஏன்னா இட் வாஸ் லெஃப்ட் டு அஸ். நீ அவன் நல்லவனா கெட்டவனான்றது நீ டிசைட் பண்ணிக்கோ. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை, இந்த மாதிரி ஒரு கதையை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஆட்களை வச்சு நான் ஒரு சம்பவத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்க ரெண்டு பேரும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது உங்களோட ரியல் கேரக்டருக்கும் ரவி அண்ட் அரசியோட அந்த கேரக்டருக்கும் உள்ள சில வித்தியாசங்கள், அதாவது இந்த விஷயத்த நான் இப்படி பண்ணுவேன் ஆனா ரவி இப்படி பண்ணிடுவான், அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ரெண்டு விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஏஜ்ல, அரசியோட ஏஜ்ல மேபி நான் ஜட்ஜ் பண்ணியிருப்பேன். பீப்புள் வந்து ஒரு ஆள் ஒரு இந்த மாதிரி இப்போ ரவியை பார்த்து ரவியோடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா, அதாவது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு விட் பிஹேவ் பண்ற பையன் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணியிருப்பேன். இஸ் அ பேட் பர்சன், கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணியிருப்பேன். பட் அரசி அப்படி கிடையாது. அரசி இஸ் நாட் ஜட்ஜிங் and Arasi is able to relate with whichever woman she with a given short time. அந்த அக்கா கிட்ட போய் தண்ணி குடிக்க போவா, அப்போ கூட தண்ணி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அவங்க பேசுறதை கேட்கணும்னு அவளுக்கு அவசியமே கிடையாது. ஸோ ஷீ லிசன்ஸ். ஐ வில் ஆல்சோ லிசன், பட் ஒன்லி when it interests me. ஸோ நான் எல்லாருக்கும் லிசன் பண்ணுவேனா அப்படின்னா தெரியாது. பட் அரசி இஸ் டூயிங் தட். அண்ட் அரசி ரியலி ஷீ இஸ் வெரி வெரி கைண்ட் ஹார்ட்டட். ஐ பிலீவ் ஐ எம் ஆல்சோ கைண்ட் ஹார்ட்டட். தட்ஸ் நாட் தி டிஃபரன்ஸ். பட் ஏன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு அவங்க சுச்சுவேஷன் வர்ஸ் ஆயிடுச்சு. ஷீ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈக்குவலி ஐ ஆல்சோ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஷீ ஃபெல்ட் வெரி பேட் அண்ட் ஷீ ஆல்சோ ஸ்டாப்ட் ஹிம் ஃப்ரம் டூயிங் தட்.
ஸோ நான் இருந்தேன்னா ஐ வுட் ஹவ் ரியாக்டட் வே மோர் ஹார்டர் டு த கை. ஷீ ஹேண்டில்டு. ரியாக்ட் மட்டும் இல்ல, இட் டிடன்ட் கோ ஓவர் போர்ட். ஷீ டிடன்ட் அண்டர் ரியாக்ட், ஷீ டிடன்ட் ஓவர் ஷீ கரெக்டா ஷீ ரியாக்டட். ஏன்னா இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ், அந்த டைமே ரொம்ப சென்சிட்டிவான டைம் ரெண்டு பேருக்குள்ளேயும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அடிதடி ரேஞ்சுக்கு கூட போகலாம். ஏன்னா ஆல்ரெடி அடிச்சிருக்கா, இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு அவ யோசிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பட் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல இவனை இப்படிதான் ஹேண்டில் பண்ண அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா. அந்த ஒரு நாள்ல அவ தெரிஞ்சுக்கிட்டா, அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் she understood how to handle this boy. I would have taken more time. நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கும் ரவிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போச்சு ரியல் லைஃப்ல இருந்து எடுத்துக்கிட்டே. உங்களுக்கு நான் என்ன இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்போ இது நான் சொல்றேன் ப்ளீஸ். பிரீத்தி வந்து இப்போ பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து பிரீத்தியை பார்க்கவே இல்லை. ஓகே. என்னன்னா அவர் என்னென்ன டிஃபரன்ஸ் யோசிச்சுட்டு இருக்காரு, டான்ஸருக்கு தயாராகிட்டு இருக்காரு. இல்ல ஆக்சுவலா நிறைய சிமிலாரிட்டி இருக்கு, நிறைய டிஃபரன்ஸும் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் எனக்கு ரவியில இருந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது என்னன்னா, இப்போ நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் அவங்கள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அவங்க எந்த மாதிரியான ஒரு பர்சனா இருப்பாங்க அதை பத்தி தான் நான் அடுத்த அந்த அரசி பாயிண்ட் அதையும் சொல்லு. இவங்க என்ன சொன்னாங்களோ அதே ஃபர்ஸ்ட் இவங்க பாயிண்ட் சொன்னாங்களா அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நான் பண்ணிட்டு தான் நான் அடுத்த ஸ்டெப் வைப்பேன். இப்போ அவங்க வந்து அரசி மாதிரி ஒரு போல்டான கேரக்டர் இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி அடுத்த நாளே கண்டிப்பா போக மாட்டேங்க. கண்டிப்பா போக நல்லவன் சொல்லுங்க. அதுக்காக ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. அதே அவங்க கொஞ்சம் ஜாலியான ஒரு ஜூவலான இருந்தா கூட நான் ஃபர்தரா அப்ரோச் பண்ணேன். இவர் அடுத்த நாளே கிளம்பி போறாருல, அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். ரொம்ப சோம்பேறி நான். அந்த விஷயம் நான் பண்ணவே மாட்டேன். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆட்டிடியூடா வந்து ரொம்ப அவர் ரொம்ப செம ஆட்டிடியூட் அவனுக்கு இருக்கு. எனக்கு வந்து அந்த அவ்வளவு ஹெல்ப் பண்ணா கூட தேங்க்ஸ் சொல்லாம போற ஆட்டிடியூட். ஆமா, அவன் நிறைய வேற மாதிரி அவன் ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் அவன் பேச்சே வந்து அவன் ரொம்ப ஷார்ப்பா கட்டு கட்டு அந்த மாதிரி தான் பேசுறான். நான் அப்படி நான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருப்பேன், ரொம்ப ஜாலியா இருப்பேன். பட் அவன்கிட்ட வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்கு, அவனோட ஒரு சுமுர் இருக்கு அவன்கிட்ட. அது வந்து என்கிட்ட ரொம்ப கம்மி. அது இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல, அப்புறம் அது எல்லாம் மெலோட ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நான் அதுக்குள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு காலத்து ரவி. ஆமா, நான் ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் நான் பக்கா ரவி. பார்க்க கூடாது அந்த படத்தை. அந்த ஆட்டிடியூடுக்கு சொல்றேன். நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்களும் மதுரை தான் அப்படிங்கறதுனால நீங்க இருந்த செட்ல இருக்கிற உங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க பொண்ணுங்க கிட்டங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு முந்தின செட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வர அடுத்த செட்டுமே நீங்க அப்சர்வ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பசங்க, இப்போ 2020 காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர பசங்க இப்போ எப்படி பொண்ணுங்க கிட்ட பேசுறாங்க, அவங்க எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் அவங்களை ரீச் பண்றாங்க, ப்ளஸ் அவங்களோட பிக்கப் லைன்லாம் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் நீங்க பண்ணீங்களா? கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுதான். ஓகே, கேட்டு தெரிஞ்சுக்கிறதா? நான் பிராக்டிகல் புதுசா எதுவும் ட்ரை பண்ணீங்களா? அப்படிலாம் அது இல்லை. அதான் எல்லா ஜென்ரேஷன்லயும் இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் பண்ணியா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு இந்த படம் பார்த்துட்டு பல தடவை அவங்களோட கன்ஃபர்ஷன் ஸ்டோரிஸ் ஏன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் எல்லார்கிட்ட என்ன சொல்றோம், தயவு செஞ்சு உங்க கதையில முடியல, ஒரு கேமரா முன்னாடி வைக்கிறோம் சொல்லுங்க. ஸோ எல்லாரும் அவங்க பாலிய காலத்துக்கே போறாங்க, அவங்க எங்கெங்க இந்த மாதிரி கிளம்பி போனாங்க அப்படின்ற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஜென்ரேஷன் இந்த கதை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் அதில் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட் இருக்குன்னு நம்புகிறேன். மற்றபடி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இந்த டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அப்புறம் எப்படி இதை யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அது அவங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறப்ப பெண்களோட எக்ஸ்பிரஷன் இன் சோஷியல் மீடியா வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக நான் வந்து பார்க்குறேன். இன்னைக்கு அவங்களுக்கு அதன் மூலமாக கிடைச்சிருக்கிற ஒரு லிபரேஷன் ஒன்று இருக்குது. தங்களால் வீட்டில் இருந்தே ஏதாவது ஒரு சின்ன வீடியோ கூட பண்ணி போட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு பேர் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஏரியா கிடைச்சிருக்கு. அந்த விடுதலை வந்து அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்ற வெல்கமிங்காக எனக்கு படுது. பட் சொசைட்டியாக வந்து ரொம்ப அதை பார்த்து பயப்படுறாங்கன்னு தோணுது. அஃப்கோர்ஸ் எல்லா விஷயத்துக்கும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கு. பட் இதில் நான் இந்த பாசிட்டிவாக இந்த விஷயத்த பார்க்குறேன். அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த சுதந்திரம், தாங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கக்கூடிய, சில சமயம் அது சில முட்டாள்தனமான செயல்கள் கூட அதில் அவங்க ஈடுபடலாம்.
பட் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் மூலமா அப்படின்றது வந்து என்னோட பாயிண்டா இருக்கு. மற்றபடி இந்த கேரக்டர்ஸ் இவங்களுக்குள்ள எப்படி எல்லாமே பசங்களை வச்சுக்கலாம். நான் சொல்றத விட அவனுங்க சொல்லுவானுங்க எனக்கு சீனு. ஓகே. சரி இதை இப்படி வச்சுக்கலாம், இதை இப்படி வச்சுக்கலான்ட்டு. ஸோ இது ஃபுல் ஸ்டாப் டு ஃபுல் ஸ்டாப் நான் எழுதுனது மட்டும் கிடையாது. ஓகே. நிறைய பேர் இந்த படத்தோட டைலாக்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டைலாக் வந்து ஒரு கூட்டு முயற்சின்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் என்கிட்ட ஸ்கெலிட்டன் இருந்தது, பட் ஒர்க்கிங் ஸ்டைலாக வந்து நாங்கள் ஒரு டைலாக்ல ஃபிக்ஸ் ஆகலை. முக்கியமான டைலாக்ஸ்ல ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டோம். பட் அது அரைவாகிறது அந்த அந்த சூழ்நிலையை வந்து பெஸ்ட்டாக எப்படி வார்த்தைகளில் கொண்டு வர்றதுன்றது வந்து ஒரு கேம் ஆட்டம் ஸ்பாட்டில் வந்து பேசி பேசி பார்த்து டிரைவ் ஆகி தான் பண்ணுது. ஆமா, அதுவுமே கொஸ்டினாக தான் இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப இயல்பாக தான் இருந்தது. எழுதி வச்சு அதை படித்து பேசின மாதிரியே இருக்காது. அந்த கான்வர்சேஷன் இப்படிதான் போகும், ஒரு ஆர்கானிக்கா போற மாதிரியே தான் எல்லா இடங்களிலுமே இருந்தது. ஸோ அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, அதான் எனக்கு டயலாக் ரைட்டிங்கா இந்த படத்துக்கு உட்காந்து டயலாக் எழுதணும்னு நினைக்கிறப்ப வந்து எனக்கு இந்த ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் ரியாக்ட் பண்றது, இப்ப நம்ம இன்டர்வியூல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இருக்கிறது இல்ல. நாங்க 4 பேர் உட்காந்து பேசுறோம்னா திடீர்னு யாராவது ஒருத்தவங்க தனிய நடுவுல பேசுவாங்க, அதை தாண்டி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அவங்க அதுல இருந்து மேலே ஏறி வருவாங்க. சில வார்த்தைகள் நடுவுல கட்டாகும், சில வார்த்தைகள் கேட்காமலே போகும். பைக்ல எல்லாம் இவங்க நிறைய தடவை கேட்பாங்க என்னன்னுவாங்க, பின்னாடி உட்காந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி பார்த்து அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் டயலாக்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த டயலாக் வந்து ஒரு உரையாடலை தாண்டி வந்து ஒரு ஒரு டயலாக்ஸ் ஆமா இருக்கும். அந்த ரொம்ப சீரியஸா ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாரு அவரு, பின்னாடி பசங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த இது பாத்தீங்கன்னா நான் வந்து தனியா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த பசங்க பண்ண ரீல்ஸ் அந்த டயலாக் மட்டும் கேட்டு சிரிச்சிட்டு இருப்பேன். ஆமா, இதுல பேக்ரவுண்ட்ல வர்ற கேரக்டர்ஸோட டயலாக்லாம் நாங்க சவுண்ட் மிக்ஸ்ல வந்து அந்த இடத்துக்கு தகுந்து குறைச்சிருக்கிறோம். பட் அதுவே ஒரு தனி கதை போய்கிட்டு இருக்கும். Also, I remember two incidents where ஆர்கானிக்கா இப்போ பை ரிட்டன் என்னதுன்னு திருப்பி கேட்கறது, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்க்கு வந்து நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் நம்மளுடைய கான்ஷியஸ் மீறி நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். அது நம்ம சில சமயம் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு சில சமயம் நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி மூமெண்ட் கூட படத்துல ஆர்கானிக்காவே எனக்கு இருந்தது நான் பேசும்பொழுது. ஏன்னா நானும் ஒன்று வண்டியில போயிருக்கிற ஷார்ட்ல வந்துட்டு அவன் என்ன பேசினா நிஜமாலே எனக்கு கேட்கல, ஆர்கானிக்கா என்னது அப்படின்னு நானும் கேட்டேன். இட் வாஸ் ரைட்லி பிளேஸ் தேர் அண்ட் இட் வாஸ் வெரி ஆர்கானிக் இந்த மூமெண்ட். அண்ட் இன்னொரு சீன்ல வந்துட்டு பசங்க எல்லாம் கத்திட்டு போவாங்க சைட்ல. அப்ப வந்து நான் இவங்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருப்பேன். அந்த கத்துனதே எனக்கு ஒரு செகண்ட் எனக்கு வந்து டிஸ்டர்ப் இருக்கும். திருப்பி நான் என்ன யோசிச்சேனோ அதை ரீகலெக்ட் பண்ணிட்டு பேசியிருப்பேன். ஸோ இட் வாஸ் வெரி ஆர்கானிக் இன் தட் மூமெண்ட். நான் அப்ப கூட அவர்கிட்ட சொன்னேன், அந்த இடம் இது இப்படி இருக்குன்னு. He said no it is fine, that's how it is, that's how it came. So ஆர்கானிக்கா it was created that way. like அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சு. நீங்க சொல்லுங்க சார். இப்போ இந்த ட்ராக்ல வந்து கசக்கிற இலைய சாங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நீங்க பாடுறதுக்கான ஒரு வெர்ஷனா வச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ஃபீமேல் வெர்ஷனா மாத்தினீங்க. ஸோ இப்போ கற்பனையா ஒரு கேள்வி, இது வரைக்கும் நீங்க கேட்டு ரசிச்ச பல சினிமா பாடல்கள்ல ஃபீமேல் வெர்ஷன் உள்ள பாடல்கள்ல இந்த பாட்டுக்கு மேல் வெர்ஷன் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்ப ஏதாவது ஒரு பாடல் இருக்கா, அது ஒரு மேல் வெர்ஷன் நாங்க இப்ப கேட்கலாமா? எனக்கு இந்த பழைய காலத்து பாடல்கள் தாங்க ரொம்ப பிடிக்கும். இந்த கேபி சுந்தரம் பாடல்லாம் நம்ம பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கேட்கவும் நல்லா இருக்குமே. பழம் நீ எப்பா, ஞான பழம் நீ எப்பா, தமிழ் ஞான பழம் நீ எப்பா. இப்படி ஒரு பாட்டை சூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேபி சுந்தரம் பாடல். வெரியன்னு சொல்லலாம் வாய்ஸ்க்கு. நானும் பிரசாத் நிறைய கேட்போம். சூப்பர். இப்போ நீங்கள் 2 பேரும் சொல்லுங்க. ஏன்னா வந்து இப்போ நார்மலா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசுற மாதிரி, தியேட்டர்ல உட்காந்து பேசுற மாதிரி சீன்ஸ் இல்லாம, ஸோ நிறைய சீன் வந்து நீங்க இப்போ பைக்ல பேசிட்டே போற மாதிரி இருக்கும், சிங்கிள் ஷாட்டா நிறைய இருந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு புது நடிகராகவும் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி சீன்ஸ் நடிக்கிறதுக்கு புதுசாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ ஆக்சுவலி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னு எனக்கு ஞாபகத்துல இருக்காது. ஸோ பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் கண்டினியூட்டிக்கு பார்ப்போம், திருப்பியும் பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் திருப்பி பண்ணணும்னா. பட் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் இந்த படத்துல எனக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் என்ன டெலிவர் பண்ணுன்ற ஞாபகம் எனக்கு இல்லை. ஸோ நான் படம் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் எதுனா, அவன் வந்து தியேட்டர் கூப்பிடுவான். ஸோ அரசி உள்ள என்ன ப்ராசஸ் பண்றான்றது வெளியே தெரியாது, பட் அது பாடி வழியா தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அவன் என்ன பண்ணுவான், அது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லவுச் பண்ணி இது பண்றப்பா
ஒரு சின்ன அலர்ட் ஆன ஒரு ஓகே இந்த மாதிரி கேட்டானா சரி, அது என்ன மீறியே அந்த எனக்குள்ள அந்த தாட் ஓடிட்டு இருக்கும்போது இன்பிட்வீன் நமக்குள்ளே நம்ம யோசிப்போம்ல. ஸோ அதெல்லாம் ஆர்கானிக்கா கொடுக்கறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது அந்த கண்டினியூஸா வச்சதுனால. அண்ட் நான் படத்துல அப்சர்வ் பண்ணும்போது ரவிக்கும் சரி, காந்திக்கும் சரி, எனக்கும் சரி, படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருக்கும் சரி, ஒரு ஸ்பேஸ் அங்க ஒரு கட்டில்லாது போகும்பொழுது அவங்களோட பிரெத்து கூட, இப்ப என்னுடைய தாட் வந்து நான் வந்து எனக்கு 3-4 சுச்சுவேஷன்ல வந்து ஐ கோ த்ரூ அ லாட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இன்சைட் மீ. அரசி கோஸ் த்ரூ அ லாட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இன்சைட் ஹர். அவன் கூட போலாமா வேணாமா, இப்படி பிஹேவ் பண்ணிட்டான் அந்த பஸ் ஸ்டாப்ல. ஸோ அதுல அந்த பிரெத்து கூட ஒரு மாதிரி ஷார்ட் பிரெத்தா இருக்கும். நான் அப்பதான் அப்சர்வ் பண்ணேன் வாட் டிட் ஐ ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் வெரி ஆர்கானிக் டு பி ஆனஸ்ட். உள்ள அது கோ த்ரூ பண்றதுக்கு அந்த நமக்கும் ஆக்டரா எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. அண்ட் இட் கன்வேட் பியூட்டிஃபுல்லி ஆன் ஸ்கிரீன். ஐ ஃபெல்ட் that is a great opportunity when he did the singular அவ்வளோ லென்த்தியான ஷார்ட் வைக்கும்போது it was very convenient as an actor to perform. ஏன்னா கட் போகும்போது இமீடியட்டா அந்த எமோஷனை பம்ப் பண்ணி நம்ம பண்ணோம். அதுக்கு கோல் ரிலேட் ஆகணும் ப்ரீவியஸ் பண்ணதுக்கு இதுக்கு. இட் வாஸ் வெரி ஆர்கானிக் ஃபார் அஸ் டு பி இன் த மூமெண்ட் ஃபார் வெரி லாங் டைம். நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த லாங் டேக்ஸ்ல வந்து அந்த டீ கடை ஷாட்லாம் வந்து மூமெண்ட்ஸ், நான் இப்போ வருவேன் இங்க தம் அடிக்கணும், இங்க நிக்கணும், அங்க போகணும், வரணும், இந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்கும். அதுக்குள்ள தம் அடிச்சிருப்பீங்க படத்துல சீனா ஒரு 4-5 சீன் இருக்கு. பட் அவ்வளவுதான் இருக்கு சீனா. அந்த குறிப்பிட்ட அந்த டேக்ல 84 டேக் ஆப்வியஸா 84 சிகரெட் அடிச்சிருக்கேன். அந்த சீன்ல வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு சில டேக்ல நல்லா மூவ் பண்ணிருப்பேன். அவங்க சொன்ன அந்த ஃப்ளோல விட்டுருவாங்க. அண்ட் எங்களுக்கு டைலாக்ஸ் நீங்க அவ்வளவு பேசிட்டு இருந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் டைலாக் கொடுத்துட்டு இதுதான் மூடு, இதுல நீ என்ன உனக்கு தோணுதோ நீ அதை இன்டர்பிரட் பண்ணி நீ பேசலாம், நீ இந்த டைலாக தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஆனா நான் வந்து அதை ஃபர்ஸ்ட் நான் அந்த இதுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆயிட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். பட் என் கூட பண்ண மற்ற பசங்க, இப்போ காந்தியா பண்ணியிருக்க மதியெல்லாம் வந்து நல்லாவே பண்ணுவாப்புல. அவர் நல்லா இன்டர்பிரேட் பண்ணி சூப்பரா பேசுவார். ஆனா அவன் பேசுற கியூல இருந்தா நான் பேசணும்னு நான் வெயிட் பண்ணிருவேன். அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுச்சு, ஓகே நம்ம கொஞ்சம் வேற மாதிரியும் பேசலாம் அப்படிங்கறத நான் அப்புறம் கொஞ்சம் பிரேக் பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு சில டேக்ல வந்து நான் நல்லா மூவ் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா அதுல வேற ஏதாவது சொதப்பிருக்கும். அப்ப என்ன வந்து டிஓபி சார் கூப்பிட்டீங்க, போன டேக்ல நல்லா தானே நடந்த, என்ன பிரச்சனை உனக்கு, இதை வந்து பாரு, இதே மாதிரி மூவ் பண்ணு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். பைக்ல வந்து எங்களுக்கு மெயின் சேலஞ்ச் வந்து அவங்க ட்ராக் பண்றதுக்கு அவங்க எங்க முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, நான் ஓட்டணும், இவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணும். கொஞ்சம் நான் பின்னாடி போயிட்டாலும் ஃபோக்கஸ் அவங்களுக்கு போயிடும், நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாலும் அவங்களுக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவேன். அவர் சொல்றதை கேட்கறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, டைலாக்கும் பேசணும், தண்ணியும் அந்த மாதிரி. கண்டிப்பா. அதே மாதிரி கதை நடக்கிற ஒரு முக்கியமான இடமா பூம்புகாரை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? பூம்புகாரை செலக்ட் பண்றது ரீசன் இந்த சம்பவம் உண்மையிலேயே ஒரு நண்பருக்கு நடந்த சம்பவம். எக்ஸாக்டா இல்ல, ஆனா அவரு பூம்புகார் வரைக்கும் போனாரு, அவ்வளவுதான். அதுல இதே தவிர அங்க நடந்ததெல்லாம், அவருக்கு நடந்ததெல்லாம் வேற, இந்த இது கிடையாது. பட் எனக்கு அது வரைக்கும் நான் பூம்புகார் போனதில்லை. அவர் இந்த கதை சொல்றப்ப பூம்புகார் என்ன மாதிரியான ஒரு இடமா இருக்கும்ட்டு எனக்கு அவர் சொல்றப்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பூம்புகாருக்கு நம்ம வேற ஒரு இமேஜினரி, தமிழ் இலக்கியத்துல இருந்து எல்லாத்துலயும் பூம்புகாருக்கு வேற ஒரு அரசியல்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு இமேஜ் இருக்கு. பூம்புகார் இப்படி இருக்குமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் வந்து நான் சும்மா போனேன், ரோட் ட்ரிப் போனப்ப மதுரையில இருந்து கிளம்பி போய் பார்ப்பேன் எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். பூம்புகார் பார்த்தப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸோ பூம்புகார் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்பதான் சரி ஓகே இது நம்ம படமா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சே தவிர, இந்த டிராவலிங் இதை நான் இவங்க 2 பேரும் கொடைக்கானல் போறாங்கன்னு கூட வச்சிருந்துருக்கலாம், மதுரையில இருந்து கொடைக்கானல் பக்கம். பட் ஆனா எனக்கு அந்த பூம்புகாருன்னொன்னே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்ணகி கனெக்ஷன், எனக்கு மதுரை கண்ணகி கனெக்ஷன் வந்து எனக்கு ஒரு அது ஒரு டைலாக்காவும் இடத்துல போட்டுருக்கீங்க. ஆமா, மதுரை எரிச்சா அப்படிதான் ஆகும். மதுரைக்கார குசும்பை. ஸோ அதனால அந்த பூம்புகாரை செலக்ட் பண்ணேன். அதுவும் நான் பயணம் போனப்ப வந்து எனக்கு மதுரையில இருந்து கிளம்பி இந்த ரூட்ல தான் போனேன். தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், பூம்புகாரை போறப்ப இந்த சின்ன ஸ்மால் டவுன், சிறு நகரங்கள், இந்த டவுன்ஸ்ல இருக்கிற மக்கள், இந்த வாழ்க்கை பெருசா இன்னும் திரைக்கு வரலன்ற ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. அதுவும் அந்த தன்மையோடைய, அந்த இடங்களோட தன்மையோடைய
ஏன்னா நான் மாயவரத்துல இருந்து கிளம்பி பூம்புகார் ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப என்ன திடீர்னு கேரளாக்கு போற மாதிரி இருக்கு. அந்த அவ்வளவு பச்சை பசுமையா இருக்கு. ஆனா பீச்சை நோக்கி போறோம்னு சொன்னாங்க. பீச்னா எப்பயுமே பீச்சை நோக்கி போனா வறட்சியா தானே இருக்கும். இந்த பக்கம் என்ன இவ்வளவு பசுமையா இருக்கு அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதோட அது தானா அப்படிதான் பூம்புகார் உள்ள வந்துச்சு இந்த கதை. பெண்கள் மீது இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு எதிர்பார்ப்புகள், அவங்க மேல கட்டமைக்கப்பட்டிருக்கிற எல்லாமே இமேஜ் எல்லாமே வந்து நான் கண்ணகியோடையும் பாக்குறேன். ஏன்னா கண்ணகியோட தைரியம், நம்பிக்கை இதெல்லாம் இல்லாம கோவலனுக்கு கேரக்டரே இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த கதையிலையும் அதுதான் நடக்குது. இவங்களோட தைரியம் இதெல்லாம் இல்லைன்னா இவனுக்கு கேரக்டரே இல்லை. இப்பயுமே கேரக்டர் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் இதுல முடியிறப்ப அவனை ஓகே இவனை கன்சிடர் பண்ணலான்னு ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போறதே இங்க அரசினாலதான். ஸோ அந்த இது வந்து எனக்கு அந்த கோவலன் கண்ணகி கதையில இருந்து கனெக்ட் வந்தது. ஆமா. ஸோ அதே மாதிரி வந்து பூம்புகார்ல வந்து இவர் ரவி பார்க்குற அந்த பையன் தான் கிளைமேக்ஸ்ல வந்து தங்கச்சியை கூப்பிட்டுட்டு வர்ற பையனா அப்படிங்கிற இதுவுமே அவர் தானா? அவர் தான். ஆனா அங்க வந்து தங்கச்சி தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஆனா அதை காட்டாம வச்சதுக்கான ரீசன் நிறைய விஷயங்கள் இதுல நாங்க அந்த மாதிரி ஓப்பனா தான் விட்டுருக்குறோம். தங்கச்சியா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. ஒரு பொண்ணு ஒரு பையனை வெளியில போறப்ப ஏன் தங்கச்சியோட தான் போறாங்க. அந்த ஒரு நிறைய பேர் இது கர்மா, அவனுக்கு நடந்தா அவங்க வீட்டுல இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா அப்படிலாம் பாக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல நாங்க வைக்கல. ஒரு பொண்ணு ஒரு பையனும் போனா என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு என்ன வேணாலும் இருக்கலாம். என்ன மாதிரியான நிகழ்வா கூட அது இருக்கலாம். ஒரு சாதாரண நிகழ்வா கூட இருக்கலாம். ஆனா இங்க உடனே அந்த நம்ம சமூகம் அவங்க மேல ஒரு கட்டமைச்சிருக்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அன்னைக்கு அவன் அந்த பொண்ணோட முதல் நாள் அந்த ஒரு பொண்ணோட அவனை பாக்குறான். அவன் அது அவன் தங்கச்சின்னு கூட நான் காட்டல. அந்த பொண்ணு யாருன்னு கூட நான் அந்த காட்டல. ஆனா நிறைய பேர் அதை அவன் தங்கச்சி தான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. தங்கச்சியா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. ஒரு பொண்ணை உடனே அந்த ஜட்ஜ்மெண்டல் பார்வைக்குள்ள பார்க்காதீங்கன்ற ஒரு விஷயம் தான். கிளைமேக்ஸ்ல இப்படிதான் அவர்கிட்ட தேட்டர் வாசலுக்கு தான் போனாங்க. படத்துக்கு போனாங்களா என்னன்னு கூட தெரியல. அதுக்குள்ள வந்து அவன் படத்துக்கு கூட்டு போறான். உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம போறோம்ல, அதைத்தான் நாங்க இங்க கொஸ்டின் பண்ணணும்னு நினைச்சோம். எதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போறீங்கன்றது. ஏன்னா தேட்டர் பக்கத்துலயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அவர் இறக்கி விடுற இடம் வந்து கரெக்டா அந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இறக்கி விடுவாரு. ஸோ அதான் இவர் நிறைய சொல்லுவார் என்கிட்ட, ஆடியன்ஸ் கிட்ட தான் இந்த படம் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது. எனக்கு ஆக்சுவலா ஆடியன்ஸ் கூட உட்காந்து தேட்டர்ல பார்க்கும்போது அது புரிஞ்சுது, அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது. ஒருத்தர் பேசுறது, இன்ஃபேக்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறைய அதை பார்த்து பேசும்போது ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்க எப்படி இதை பார்த்து அவங்களுக்கு அந்த நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் பேசுனதுல எனக்கு அவங்களுக்கு இந்த ஓப்பன் ஹெண்டட்னஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அவங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்ததுன்ற லெவலில் அவங்க ஃபீல் பண்ணாங்க அந்த ஓப்பன் ஹெண்டட்னஸ்க்கு. பட் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையினோட பியூட்டியே அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த ஓப்பன் ஹெண்டட்னஸ் தான் வந்து ஆக்சுவலாக இட் இஸ் கம்ப்ளீட்டிங். ஒருத்தரோட மைண்ட்லேயே என்ன இருக்குன்னு நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அப்படி கண்டிஷன் ஆயிருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு சீன் போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் பேசுறாங்கன்னா அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனா பின்னாடி நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை நோக்கி கேமரா போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி 2-3 இடங்கள்ல அந்த மாதிரி ஷாட் வச்சிருந்தீங்க. அது எதனால? இல்லை, இவங்களோட சமூக சுற்றுப்புறலை காட்டணுன்றதுதான். நிறைய இடத்துல நீங்க இந்த படத்துல கேமராவே போறப்ப அங்க காட்டப்படுறது ரொம்ப சாதாரணமான, எதுக்கு இது வச்சிருக்கிறாங்கன்ற ஒரு சாதாரணமான இந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த ஃபுட் எடுத்துட்டு அவர் போவாரு, அது அப்படியே கிச்சனுக்குள்ள போகும், அங்க அவங்க குக் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் போகும் கேமரா. ஆமா ஆமா. அதை ஏன் காமிச்சாருன்றதுக்கான 2-3 இடங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. இந்த கேள்விக்காக தான் நோட் பண்ணி கேட்கிறாரா? உண்மையிலேயே அதுதான். ஏன்னா நிறைய பேர் நாங்க ஒர்க் பண்ணும்போதும் என்கிட்ட கேட்டாங்க, மியூசிஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயே கட் பண்ணிடலாமே ஜி அப்படின்னா. நான் வந்து ஏன் அப்படின்னு கேட்டேன் அவங்க கிட்ட. ஏன்னு கேட்டா அதுக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. ஆனா இவர்கிட்ட பதில் இருக்கு. ஏன் இல்ல பதில் நான் சொல்றதுன்றத தாண்டி வந்து சினிமா மொழியா வந்து இங்க அத நம்ம இந்த படத்துல அத ஆர்கானிக்கா வந்து உட்காந்துச்சு இந்த கேமராவோட வெளியில போய் பாக்குறது. ஏன்னா இந்த கதையில திரைமொழியா பாத்தீங்கன்னாவே இந்த கதையை வந்து நீங்க வந்து ஒரு அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறத நீங்க பக்கத்துல நின்று பாக்குற ஒரு இது இருக்கும். அப்ப பக்கத்துல நின்று பாக்குறப்ப மிஸ் ஆகுற சில விஷயங்களும் உள்ள வரத்தான் செய்யும் நம்ம. ஸோ அந்த மாதிரிதான் அதுக்குள்ள நீங்க போனா அதுக்குள்ள என்ன விதமான
அனுபவங்களையும் நீங்க எடுத்துக்கிடலாம். இப்ப இவங்க 2 பேரும் பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போட்டு போறப்ப அங்க பின்னாடி பாட்டிகள் இருப்பாங்க, காலைல வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வேலைக்கு போவாங்க இந்த படத்துல, ஆண்களை விட. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் Actually, போடுறவங்களும் பெண். ஆமா ஆமா, காலங்காத்தால அவ்வளவு பாட்டிங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, 2 பேரும் கிளம்பி. இன்னொன்னு அந்த வழி சொல்றதே சொல்லுவாங்கல்ல, பூக்கடைக்காரம்மா ஆமா, ஆமா. காலங்காத்தால வந்து நின்று வழி சொல்றதுக்கு வேலைக்கு போலாம்ல. ஆமா, எங்க ஆமா, அப்பா அந்த ஒரு சீனை character ஸ்பெசிபிக்கா நோட் பண்ணி பேசினார். எங்க அப்பா என்கிட்ட வந்து படத்தை பார்த்துட்டு, எப்படி பிரசாத் அந்த அந்த இடத்துல அந்த அம்மா வந்து என்ன காலையில வேலைக்கு போக மாட்டேன்னு திட்டு. நான் வந்து எப்படிப்பா நீ அதெல்லாம் பார்த்தேன்னா, ஆமா அப்படியே கேமரா தான் எல்லாத்தையும் காட்டுது. சோ பேசிக்கா அதுதான் இன்டென்ஷன் நினைக்கிறேன் பிரசாத்துக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சீன் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஓப்பனிங் எண்டிங் நமக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு எங்க ஓப்பன் ஆகுது எங்க எண்ட் ஆகுதுன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸுக்குள்ள போற மாதிரி எனக்கு இருந்தது நான் பார்க்கும்போது. ஏன்னா எங்கேயோ இதுக்கப்புறம் ஏதோ நடக்க போதா அப்படின்னா டக்குன்னு அடுத்த இதுக்கு போகும். இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல நடக்கிற ஒரு படம். ஸோ டைம் ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டா இருந்தது அவருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லயும் சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஆமா, அதாவது கதை நடக்கிற டைம் சொல்றேன், காலை 5 மணிக்கு கிளம்புறாங்க. நடக்கிற டைம்ன்றத தாண்டி வந்து ஆடியன்ஸ் பர்சீவ் பண்றது. இவன் காலையில கிளம்பி மதுரையில இருந்து மாயவரம் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு பூம்புகார் போயிட்டு திருப்பி நைட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலத்தை நாங்க ஒரு 2 hours ரெஜிஸ்டர் பண்றோம். அப்படி ரெஜிஸ்டர் பண்றப்ப அதுல எதை காட்டுறோம், அந்த காலத்தை எப்படி அதுக்குள்ள அடக்குறோம். இதுல யாருக்கும் இது இவ்வளவும் ஒரு நாள்ல நடக்க முடியுமான்னு ஒரு பைக் எடுத்துட்டு மதுரையில இருந்து மாயவரம் போயிட்டு ஒரு மதுரை டு மாயவரம் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றப்ப அந்த கால அளவை எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து திரைமொழியில கொண்டு வரணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு சில ரிவ்யூவர்ஸ் கொடுத்த பைட்ஸ்லையோ இல்லை வந்து சில சினிமா ஆட்கள் கொடுத்த பைட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து மலையாளத்துல வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொண்டாடி இருப்பாங்க இந்த படத்தை அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதை கேட்கும் போது ஒரு கிரியேட்டர் இப்பயும் கொண்டாடிக்கிட்டு இருக்குதான்னு நினைக்கிறேன். வணிகம் வேணா கொண்டாடாம இருக்கு, எனக்கு தெரியல, சரியா தெரியல. இல்ல, நான் ஓப்பனிங்கா தான் சொன்னேன், படம் பார்த்தவங்க கூட நல்ல பேர் வாங்கிட்டு தான் இருக்கு படம். ஆனா இப்போ இன்னும் 2 வாரமா அந்த மஞ்சுமல் பாய்ஸை வந்து ஒரு பெருசா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பைரின்னு ஒரு சின்ன பட்ஜெட் படம் வந்துச்சு, அந்த படத்தையும் பெருசா ஸ்கிரீன் கிடைக்கல. இப்ப இந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்குங்கும் போது ஒரு கிரியேட்டரா உங்களோட இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க, இப்படி சொல்ற விஷயத்த? பொதுவா இந்த விமர்சனங்கள், வணிக ரீதியான விமர்சனங்கள், இதை வந்து பெருசா வந்து உள்ள எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது அப்புறம் என்னோட கற்பனைக்கு பயங்கரமா கடிவாளம் போட்டுரும். அதனால அதை எடுத்துக்கிறது இல்லை. ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த சில நல்ல படங்கள் ஓடுறது இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுறத வந்து நம்ம அப்படி பார்க்க வேணாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னும் ஒஸ்டா இருந்தது தேட்டர் சுச்சுவேஷன், யாருமே வராம இருந்தது தேட்டர் சுச்சுவேஷன். ப்ளீஸ் இவங்க இவ்வளவு தேட்டருக்கு மக்களை வர வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இங்க வணிகமா, வியாபாரமா, விளம்பரமா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். எங்க படத்துக்கு ஒரு மாதிரி அமைஞ்சிருக்கு, இன்னொரு பெரிய படத்துக்கு வேற மாதிரி அமையலாம், இல்லை சின்ன படத்துக்கு வேற மாதிரி அமையலாம். அது நம்ம கையிலே இல்லை. அது அந்த சூழ்நிலையில என்ன கிரியேட் ஆகுதோ அதுக்குள்ள நடக்கிற விஷயம்தான். ஆனா வேலையா பார்த்ததுல நம்ம ஒரு திருப்தி அடைகிறதுன்றதுல தான் வந்து நாங்க வந்து குறிக்கோளா இருந்தோம். அந்த சினிமாவும் வந்து இது உடனே வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு போகும்னு நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை. அது மட்டுமே நோக்கமும் அல்ல. கொண்டாடுனா ரொம்ப சந்தோஷம், கொண்டாடலனாலும் வருத்தம் கிடையாது. கண்டிப்பா இது சில பேர்களை இன்னைக்கு வந்து போய் சேர்ந்துருவோம், போக இன்னும் சில பேரை சேரும், பின்னாடி எதுவா வேணாலும் மாறலாம். ஸோ அது காலம்தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்துல நாங்க வந்து அது தெளிவா தான் இருந்தோம். ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ ரவி மாதிரி நீங்க சோசியல் மீடியால வேற ஒரு முகத்தை பார்த்த ஒரு ஆள் இருக்கலாம், அதே மாதிரி நேரில் அவங்க வேற மாதிரியும் இருந்திருக்கலாம். அது உங்களோட நீங்க டே டு டேல நீங்க இப்போ சோசியல் மீடியால இருக்கிறதுனால பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அதாவது உங்களோட பிஹேவியர்ல சொல்றேன் நான், இந்த மாதிரி இன்சிடென்ட்டுக்கு நான் போக விரும்பல, இதுல நார்மலாவே பேசும்போதே கேட்குறேன் நான். பாய்ஸ் கிட்ட யூஸ்வலா வந்துட்டு ஒரு ஃப்ளர்ட்டி பிஹேவியர் எப்பயுமே இருக்கும். லைக்
me being model, I get a lot of pickup lines as DMs. அவங்க கிட்ட கேட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதனால சிலது ரொம்ப ஃபன்னியா இருக்கும், சிலது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சில பேர் ரொம்ப பாசகாரனா இருப்பாங்க. ஏன்னா சாப்பிட்டியா 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 சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. லவ் டுடேல வர்ற மாதிரி நிஜமா அதை மட்டும் கேட்கற வந்துட்டே இருப்பாங்க. நிஜமா அந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், இல்லைன்னா வந்து இந்த உலகத்துல என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்கு நன்றி, இந்த உலகத்துல நீ பிறந்து உன்னை பார்க்கும்போது நான் சந்தோஷமா வரேன், அதுக்கு நன்றின்னு எனக்கு தேவையில்லாம தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து சரி ஓகே, நீங்க ஓகே இதை நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இருந்துக்கோங்க, நான் அதுக்கு பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஒன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணா யாருக்கா இந்த மாதிரி பர்த்டே விஷஸ்லாம் இந்த மாதிரி ரேண்டமான இது வந்து வந்திருக்கு. அண்ட் ஏதாவது ஒர்க், நம்மளோட ஒர்க் வேற எங்கேயாவது லிங்க் அமைச்சிருப்பாங்க. ஸோ நம்மளை பத்தி பர்டிகுலரா அந்த ஒர்க் பத்தி இன்டென்ஸா நமக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து நன்றி சொல்லணும்னு எனக்கு தோணும். நன்றியும் சொல்லியிருக்கேன். உடனே அடுத்ததுல இருந்து ஹே நீ அடுத்து என்ன படம் பண்ற, ஹே அடுத்து நீ என்ன பண்ற, அப்ப நீ எங்க இருக்க, எப்ப மீட் பண்ணலாம். ஆமா, ஒருத்தர் வந்துட்டு என் ஃபேனுன்னு சொல்லிட்டு பயங்கர டைஹார்ட் ஃபேனுன்னு நினைக்கிறேன், அவர் தீ குளிக்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாரு. ஆமா, ஐம் நாட் ஜோக்கிங். அவர் வந்துட்டு அட்லீஸ்ட் உங்க கேலண்டர் வந்து நான் வந்து இந்த இயர் கேலண்டர் உங்களுடைய எல்லா போட்டோவும் நான் மந்த்லி இதுக்கு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அதுல எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் கொடுங்க, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு. நான் வீட்டு அட்ரஸ்லாம் சொல்ல முடியாதுங்க, நீங்க வேற ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ் வேணா வாங்க, நான் வந்தா சொல்றேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தா ஐ வாஸ் டிராவலிங் அ லாட், நான் ஊர்லயும் இல்லை. அவர் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months ஃபாலோ பண்ணிருப்பாரு. I completely avoided him. I feel bad, but still I cannot take risk also, no. இந்த மாதிரி நிறைய people இருக்காங்க. They just சில பேர் they outrightly flirt. outrightly ஏய் நீ என்ன உனக்கு என்ன அவ்வளவு திமிரா, அந்த மாதிரிலாம் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஒரு 10 குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டியா கேட்டு நீ என்ன அவ்வளவு பெரிய அழகியா, உனக்கு என்ன திமிரா, இந்த மாதிரிலாம் வரும். So there are like different kinds of people there on social media. Yeah, on social media. And social media is more convenient for them because நேர்ல இருந்தா அப்படி பிஹேவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இது ஒரு நடுவில் ஒரு திரை இருக்கிறதுனால they get very open and convenient, behave however you want, அந்த மாதிரி. அதே மாதிரி கான்செப்ட் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர் இப்படி இருந்ததை தாண்டி நீங்க சேலம், ஈரோடு ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? லேர்னிங்ஸ் ஃப்ரம் கான்செப்ட் இந்த சின்ன சின்ன ஊர்களுக்கு போய் பண்ணுறது எப்படி இருக்கு? கண்டிப்பாக என்னோட லைஃபே வந்து மியூசிக் பாடுறதுக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ ஃபீல் அலைவ் ஆன் ஸ்டேஜ். ஸோ எனக்கு எந்த ஸ்டேஜ் கொடுத்தீங்கனாலும் அங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக நான் பாட்டுக்கு பாடி ஆடி ஜாலியாக இருப்பேன். ஸோ அதனால் ஸ்பெஷலி ரொம்ப இப்போது நடக்கிற கான்சர்ட்ஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த மாதிரி திருநெல்வேலியில் கான்சர்ட் பண்ணோம், ஸோ சேலமில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், திருச்சியில் லாஸ்ட் இயர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஊர் சைட் பண்ணும்போது இன்னும் நிறைய கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் திருச்சி பையன் தான், நான் சென்னை வந்து கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஊர் சைடு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லுவேன். ஓகே, கண்டிப்பாக. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நேர விருப்பமாக சில வரிகள் உங்களோட இதில் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். தன்னே 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 தன்னை நானே தன்னை தானே 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 நன்னே தன்னே தன்னை தானே 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 நன்னே தன்னே. வண்டி கட்டி போகிற ஏன் ராசமகராசா, ஏன் ஆசமகராசா, போற வழிய பார்த்து கடக்கணும் ஏன் ராசமகராசா, கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கணும் ஏன் ராசமகராசா. சூப்பர். அதே மாதிரி பின்னணி இசையில வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அந்த தவளை செட் பண்றது, நாதஸ்வரத்தை செட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கங்க போட்டிருப்பீங்க. அது கரெக்டா அவர் அந்த பல்பு வாங்கின மொமெண்ட்டுக்குலாம் கரெக்டா அது மேட்ச் ஆகி போயிருந்தோம். அந்த ஹிட்டா எப்படி வந்தது? அது ஆக்சுவலா மதுரையில நாங்க மருங்கன் அப்புறம் ரஜினி முருகன் 2 எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ், அவங்க நாதஸ்வரம் தவில் வாசிக்கிறவங்க, அவங்கள ரெக்கார்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்தோனிதாசன் அண்ணன் மூலமா தான் எனக்கு அவங்கள அறிமுகமாச்சு. அந்த ரெக்கார்டிங்கே ரொம்ப கலாயா இருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அவங்க வாசிச்சு. ஸோ இதில் நான் இந்த விஷயம்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ இட் குட் பி ரைட் திங் டு சே. ஸோ அந்த நாதஸ்வரத்தில் வந்து யூஸ்வலாக அந்த சீவாழின்னு சொல்லுவோம். ஸோ சீவாழியை வந்து இதில் நாதஸ்வரத்தில் வச்சு வாசிப்பாங்க. ஸோ அந்த சீவாழியிலேயே நீங்கள் வந்து வாசிக்க முடியும்.
ம். நீங்க மெலடியே வாசிக்க முடியும். ஓ ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீவாடி நாசுரத்துல இது பண்றதுக்கு முன்னாடி ஊதி பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. பீ பீ ஊதி பார்ப்பாங்க. ஸோ இதுல வந்து நாசுரக்காரங்களுக்கும் தவில்காரங்களுக்கும் கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ இவங்க வந்து பீ அப்படின்னுவாங்க, அவங்க டு 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 பீ பீ அப்படின்னுவாங்க, டு 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 அப்படின்னுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து இது என்ன அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க ஒன்றுத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னாங்க. ஆமா ஆமா. ஸோ அது வந்து அந்த நமக்கு வந்து அது காமெடியா தெரியும். ஆனா ஆக்சுவலாவே அதுல காமெடியான வார்த்தைகளே இருக்கு. அவங்க ஊதுற ஒரு இதுக்கும் சவுண்டுக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம வாயால சொல்ல முடியாது, அதனால அவங்க ஊதி காட்டுறாங்க. ஸோ அதனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. படத்துல சில இடத்துல வந்து அந்த அந்த இடத்துல இருக்கிற ஃபன்னை ஆக்சன்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ எனக்கு அது ஒர்க் ஆகுமான்னு ரொம்ப டவுட் இருந்தது. ரொம்ப மாசம் சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா தியேட்டர்ல பார்க்க. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ஒதுக்கி பல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ நல்ல படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சினிமாவில் சம்பாரிச்ச காசை சினிமாவுக்கு நீங்களும் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சினிமாவும் உங்களை கைவிடாதுன்றதை சொல்லிட்டு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப Thank you நன்றி. so much. Thank you. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.